வணக்கம். நம்ம இப்போ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி எந்த கோயிலை தரிசிக்க போகிறோம்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இசைஞானி இளையராஜா, இப்போது நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜய், இவங்கெல்லாம் எந்த கோயிலுக்கு தரிசனம் செய்ய போனாங்களோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது சரிதான். தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டோம். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு எப்படி சிரமம் இல்லாமல் எங்கேயும் இறங்கி ஏறாமல் நேரடியாக மூகாம்பிகை ரோடு அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். டைரெக்டாக எங்கேயும் இறங்க வேண்டியதில்லை. நேராக கோயிலுக்கு 30 கிலோமீட்டருக்கு முன்னால் பையனூர் அப்படிங்கிற மூகாம்பிகை ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போய் இறங்கிக்கலாம். இப்போ நாம் கேரளாவோட இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு டைரெக்டாக எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த ஊர்லேருந்து புறப்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஜபல்பூர் வரைக்கும் ட்ரெயின் நம்பர் 02197 ஸ்பெஷல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கிளம்புது. இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை அதிகாலம் 3 மணிக்கு மூகாம்பிகை ரோடு போய் சேருது. அதே போல் ட்ரெயின் நம்பர் 22630 புதன்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புது. இந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதுன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்புது. இது லோகமானியத்தில் மட்டும் போகுது. இந்த ட்ரெயின் திருநெல்வேலியில் காலையில் 7:30க்கு புறப்படுது. அது கோயில்பட்டிக்கு 8:15 வருது, விருதுநகருக்கு 8:50 வருது, மதுரைக்கு 9:45 வருது, திண்டுக்கலுக்கு 10:45 வருது, கரூருக்கு 11:55 வருது, ஈரோடுக்கு மத்தியானம் 1 மணிக்கு வருது, திருப்பூருக்கு 1:55 வருது, கோயம்புத்தூருக்கு 3:10 வருது. இது தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு இரவு 1 மணிக்கு சென்றடையுது. இது வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் கிளம்புது. அப்புறம் இன்னொரு ட்ரெயின் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் தமிழ்நாட்டில் புறப்படுது. இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னா ஹைதராபாத்துக்கு பக்கத்தால் கச்சிக்குடா அப்படிங்கிற இடத்துல புறப்படுது. இந்த ட்ரெயின் நம்பர் 12789. இந்த ட்ரெயினில் தான் நம்ம கிளம்பணும். இது தமிழ்நாட்டில் எங்கே இந்த ஊருக்கு வந்துட்டு போகுதுன்னா காட்பாடிக்கு சாயங்காலம் 7:10 வருது, ஜோலார்பேட்டைக்கு 8:35 வருது, சேலத்துக்கு 10 மணிக்கு வருது, அதாவது 22:07 வருது, ஈரோடுக்கு 11 மணிக்கு வருது, 23:15 ரயில்வே டயத்தில், திருப்பூருக்கு ரயில்வே டயத்தில் 23:58 வருது. அது கோயம்புத்தூருக்கு நைட்டு 1 மணி, அதாவது அதிகாலை 1 மணிக்கு ரயில்வே டயத்துக்கு வருது. இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். இந்த ட்ரெயினில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இது மத்தியானம் 1 மணிக்கு போய் மூகாம்பிகை ரோடு பையனூர் சேருது. அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட டாக்ஸி இருக்குது, ஆட்டோ இருக்குது, இதில் ஏறி நம்ம வந்துடலாம். ஆனால் இதுக்கு முன்னால் 2 ட்ரெயின் பார்த்தோம் இல்லைங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஜபல்பூர் மட்டும் போகிற ட்ரெயின் 02197 சூப்பர் ஃபாஸ்ட்டு ஸ்பெஷல் ட்ரெயின். இது திங்கட்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 3 மணிக்கு மூகாம்பிகை ரோடு சேருது. அந்த ட்ரெயினுக்கோட பிரச்சனை இல்லைங்க. அங்கே போய் 3 மணிக்கு இறங்கினோம்னா நம்மளுக்கு அங்கே பாத்ரூம், டாய்லெட்டு எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ரயில்வே ஸ்டேஷன் போனால கண்ணாடி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயே படுத்து அங்கேயே எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 5-6 மணிக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம மூகாம்பிகைக்கு கொல்லூர் மூகாம்பிகைக்கு வந்துடலாம். இல்லைன்னா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு நடக்கணுங்க. அந்த நடவாதை நம்மளுக்கு
லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு அது சேஃப்டியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அங்கே வந்து லைட்டு கீட்டு எதுவும் இல்லைங்க, ஆள் நடமாட்டமெல்லாம் இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. அங்கேருந்து லெஃப்ட்டு திரும்பினோம்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாங்க. திருநெல்வேலியிலேருந்து புறப்படுற அந்த ட்ரெயினில் வந்து நைட்டு 1 மணிக்கு கொண்டு போய் அங்கே சேர்த்திடுறாங்க. மூகாம்பிகா ரோடு அங்கே கொண்டு போய் சேர்த்துனோம்னா இறங்கினோடனே அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்காலேயே வந்து அம்பிகா இன்டர்நேஷ்னல்ட்டு ஒரு லாட்ஜ் இருக்குதுங்க. அங்கே முதலையே நம்ம புக் பண்ணிட்டோன்னு வைங்க, போய் இறங்கினோன்னா அங்கே ரூமு செக்இன் பண்ணிவிட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பணுன்னு வைங்க. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் காரில் போனால், பஸ்ஸில் போனால் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேங்க. அந்த ட்ரெயினு போனால் முதல்ல அங்கே ரூம் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சௌகரியமாக போயிட்டு வர முடியும். இது மாதிரி நம்ம மூகாம்பிகை கோயிலுக்கு, தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றது நம்மளுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து பெங்களூர் போய் இறங்கி அங்கே வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகிறாங்க. அங்கே போய் இறங்கினோடனே காலையில் பஸ்ஸு ரெடியாக இருக்குங்க. அந்த பஸ்ஸுக்கு வந்து அங்கேருந்து ஏறினோம்னா 4 மணி நேரம் ஆகுதுங்க உள்ளூர் மூகாம்பிகை போய் சேர்றதுக்கு. அந்த வண்டியில் போய் உட்காரக்கே முடியாதுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்தாங்கன்னா முட்டியெல்லாம் வலிக்குங்க. அந்த அளவு தான் அங்கே பஸ் இருக்குது, சௌகரியமெல்லாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இங்கே சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. சப்பாத்தியும் தக்காளி தொக்கு வீட்டில் செஞ்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு ட்ரெயினில் போகும்போது காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெயின்லேயே இந்த சப்பாத்தி சாப்பிட்டோங்க. மத்தியானம் 1 மணிக்கு கொண்டு வந்து ஆன் டைமில் ட்ரெயின் இறக்கி விட்டுறான் மூகாம்பிகா ரோட்டில். அங்கே வெளியே வந்தோம்னா நிறைய ஆட்டோ நிற்குதுங்க. ஆட்டோ ஒரு 20-25 ஆட்டோ நிற்குதுங்க. காரு பார்த்து ஒரு 50 கார் நிற்குதுங்க. நம்ம சொன்னோமோ அந்த நம்ம புக் பண்ண லாட்ஜில் சொன்னாலும் அவங்களே அங்கேருந்து கேபு அனுப்பிச்சுட்றாங்க. நாங்கள் தங்கின ஹோட்டல்லையே வந்து பீனா ரெசிடென்சினுங்க, அந்த ஹோட்டல்லையே சொல்லிட்டோம் கார் அனுப்பிச்சு சொல்லி. நான் அனுப்பிச்சி விட்டேன். காருக்கு வந்து ஏசிக்கு 1200 ரூபா கேட்குறாங்க. கொடுத்தாலும் அங்கே கொண்டு வந்து கட்டி இறக்கி விட்டுறான். இல்லை நம்ம பஸ்ஸில் வரோன்னாலும் பஸ்ஸில் நீட்டாக 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு வைங்க. 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா பஸ் ஸ்டாண்டு வந்துடுது. பஸ்ஸு ரெடியாக நிற்கிதுங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வருதுன்னு சொன்னாங்க. நான் இங்கே கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்துங்க 29 வருஷம் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. இது விட்டு ஒரு 9 தடவை போயிட்டு வந்துருக்குங்க. நாங்கள்லாம் போகும்போது எப்போ அந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் போவோம். வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் முதல்ல 4 மணிக்கு கொண்டு போய் இறக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 5 ஒன்றா இப்போ 5:30 மணிக்கு என்னமோ அங்கே கொண்டு வந்து இறக்குறேன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப சிரமங்க. ஏன்னா காலையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆக முடியாது. 5 மணிக்கு இறங்கி ஒரு 6 மணிக்கு பஸ் பிடிச்சாலுங்க மூகாம்பிகை கோயிலுக்கு வரும்போது கொல்லூர் வரும்போது 10 மணி ஆயிடுதுங்க. 10 மணிக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாட்ஜ் புக் பண்ணி போகிறது ரொம்ப சிரமம். ஏன்னா வயசானவங்கெல்லாம் போயிட்டு வர்றதுன்னா ரொம்ப சிரமமான காரியம்தான். இது நம்மளுக்கு வயசானவங்களும் பிரச்சனையே இல்லைங்க. நேரம் கொண்டு போய் அங்கே இறக்கிடுறான். கொல்லூருக்கு 30 கிலோமீட்டர் முன்னால். அந்த 30 கிலோமீட்டர் மட்டும்தான் ரோடு. பாக்கி வரும்போதும் அதேமாரி தாங்க. நேராக கோயிலேருந்து கொல்லூர் மூகாம்பிகை மத்தியானம் 2 மணிக்கு இருக்குது. அடுத்த நாள் 2 மணிக்கு இருக்குதுங்க. காலையிலையும் இருக்குதுங்க. ஆனால் காலையில் வர்ற ட்ரெயின் பூரா மங்களூர் ஜங்ஷனுக்கு தான் போகுது. அந்த மங்களூர் ஜங்ஷன் போனால் என்னன்னா நம்ம வந்து மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி மங்களூர் சென்ட்ரலுக்கு வரும். அதெல்லாம் பெரிய வேலையாக போயிருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கொல்லூர் மூகாம்பிகா ரோடு பையனூர் ஸ்டேஷனுங்க. இங்கே தான் வந்து நம்ம இறங்கணும். இறங்கினோம்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோட்டில் தான் வரணும் இந்த ஸ்கூலு.
ஸ்கூல் வந்து வந்தோன்னா இப்போ பஸ் திரும்பது வாருங்க, அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. அது வந்து சர்வீஸ் ரோடு. நீங்கள் பார்க்குறது அந்த பெட்ரோல் பங்க் ரோடு வந்து சர்வீஸ் ரோடு. இந்த பக்கம் இருக்கிறது தான் மெயின் ரோடுங்க. ஒரு 3 கிலோமீட்ரு வந்தோம்னா லெஃப்ட்டு திரும்பினா கொல்லூர் மூகாம்பியார் ரோடு வந்துடுதுங்க. நான் அங்கே போயிட்டு வந்தப்போ நல்ல மலைங்க. மலைனா சரியான மலைங்க. இது வந்து என்ட்ரன்ஸு கொல்லூர் மூகாம்பியார் ரோடுக்கு போகுது, ஆர்ச் மாதிரி இருக்குதுங்க. இங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. இங்கே வந்தாலும் நல்ல வைப்பாக இருக்குங்க. இந்த நம்ம கோயிலுக்கு வந்துட்டா அப்படிங்கிற மன திருப்தி நல்ல வைப்புங்க. நல்ல இங்கேருந்தே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குன்னு வைங்க. அப்புறம் இந்த பீனா ரெசிடென்சியில் தான் நாங்கள் தங்கணுங்க. தங்கிட்டு குளித்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த மகாலட்சுமி ரெஸ்டாரண்ட்டு தான் நல்லா இருக்குங்க. அப்போ இருந்து அது பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பாள் ரெசிடென்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க, கர்நாடகா கவர்மெண்ட். அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க. அது வந்து ஆன்லைன் தான் புக் பண்ண முடியும். டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. அங்கே போனீங்கன்னா அந்த ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த விநாயகர் கோயில் வந்து சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் நம்ம பாலமுரி கணபதி டெம்பிள்ன்ட்டு இருக்குங்க. இந்த கோயிலுக்கு கும்பிட்டு தான் நம்ம மூகாம்பிகை தாயை கும்பிட போகணுங்க எப்பவுமே. நன்றி, வணக்கம்.